அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இது மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கு இங்கே உடுமலை காமாட்சி அம்மன் கோவிலில் சாமிக்கு திருக்கல்யாணம் நடந்தது. அந்த ஒரு வாரமுமே பார்த்திங்கன்னா நோன்பு சாட்டி எல்லாம் ரொம்ப அருமையாக அந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதே போல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சாமிக்கு மஞ்சள் நீர் இது பண்ணுறது அந்த நிகழ்வுகளும் நடந்தது. அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேன். போய் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்த வீடியோஸை உங்களுக்காக ஒரு அழகான கோர்வையாக இந்த விலாகில் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா நான் போய் கொஞ்சம் நேரம் கழித்து சாமி கோவிலுக்குள்ளேயே அதாவது விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி, துர்க்கை அம்மன் சன்னதி, நவகிரகம் அதுக்குண்டானது சன்னதி எல்லாமே இருந்தது. அங்கே சாமியை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் அருமையாக பூஜை பண்ணி ஒவ்வொரு நிகழ்வாக நடத்தினாங்க. நானும் பின்னாடியே போய் பொறுமையாக சாமியை எல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னா அதுக்கு அடுத்து மஞ்சள் நீர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே வருஷம் மோஸ்ட்லி நாங்கள் மாவிளக்கன்னைக்கு போவோம், அடுத்து திருக்கல்யாணத்தன்னைக்கு போவோம். அதோடு சரி, அப்புறம் அடுத்த நாள் பிரசாதம் அதெல்லாம் வாங்குறதுக்கு எல்லாமே வீட்டில் ஜென்ஸ் அவங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல், டியூஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக போய் கலந்துக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நிறையா கோவிலோட நிகழ்வுகள் எல்லாம் கலந்துக்கணும், நிறைய இதெல்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கிட்டதை நிறைய பகிரணும், உங்களை போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் நான் முடிஞ்சளவு அழகாக இதைய வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாமியை எல்லா பக்கம் போய் எல்லா பூஜை எல்லாம் முடிஞ்சு கொண்டு அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அப்படியே பார்க்க அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. நின்று பொறுமையாக சாமியோட அழகை ரசிச்சுக்கிட்டு மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எப்படி அம்மா மடியில் படுத்துட்டு அம்மாக்கிட்ட சொல்லுவோமோ அது மாதிரி என் மனசில் இருக்கிற நிறை குறை எல்லாத்தையும் சொல்லி அம்மனை மனசார கும்பிட்டுட்டு நம்மளோட வியூவர்ஸான உங்களோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி அம்மன்கிட்ட மனசார வேண்டி விரும்பி கேட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் நிறைய என்னை போலவே வந்திருந்த எல்லா லேடிஸ் கூட எல்லாம் உட்காந்து நிறைய பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் மட்டும்தான் போயிருந்தேன். எங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் அவர் தான் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப நீ சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா கூப்பிடு, நான் உன்னைய பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரும் போயிட்டார். அதனால் நான் மட்டுமா போயிருந்ததுனால நல்லா பொறுமையாக எல்லாம் சாமி கும்பிட்டு அங்கே இருக்கிற லேடிஸ் கூட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரே சத்தமாக இருந்தது. என்னன்னு பார்த்தா மஞ்சள் நீர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக மஞ்சள் பாக்கெட்டை எடுத்து எல்லாம் கையில் கொட்டி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த முறை இருக்கிறவங்க, மாமா மச்சா முறை இருக்கிறவங்க அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மஞ்சள் நீர் ஊற்றி விளையாண்டுட்டது நம்மளுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. குழந்தைகளும் அப்படி தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லி எங்கேருந்து எப்படி கொண்டு மஞ்சள் நீர் ஊற்றுவாங்கன்னே தெரியல. அது மாதிரி எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது. இதெல்லாம் வேணும். ஏன்னா இனி வர்ற ஜென்ரேஷன் இந்த அளவுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வருவாங்களா என்னன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எதுக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அதில் எல்லாம் கூட்டிகிட்டு கலந்துக்க வைங்க. அப்போ தான் இனியும் நம்மளோட கலாச்சாரங்கள்லாம் அழிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். என்னோடய ஆசை இதுதான். கோவிலுக்கு போகணும், சுவாமி நல்லா கும்பிடணும், எல்லா நிகழ்வுகளையும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் கலந்துக்கணும், நம்ம குழந்தைகளையும் கலந்துக்க வைக்கணும். ஒரு சில சூழ்நிலைகள் வர முடியாமல் இருந்ததுனாலும் அடுத்து எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் கூட்டிகிட்டு போய் இதையெல்லாம் காமிக்கணும். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்மளும் வந்துட்டோம். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.